ஸோ ஹாய். இப்போ தான் ஏப்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மே வந்துருச்சு. டேஸ் ஆர் ரன்னிங் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ எஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரல் ரீடிங் பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைன் ஏரியஸ் டு பைசஸ் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் த ஏரியஸ். ஓகே, அண்ட் ஒன் திங் இஸ், எனக்கு டேரோனால என்னன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு டேரோ கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு லிங்க் இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். டேரோ கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஒன் மோர் திங், இஃப் யூ வாண்ட் டு டேக் பர்சனல் ரீடிங், என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் அதுலேயே இருக்குது. எஸ், அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்துட்டிங்கன்னா அதிலே வந்திருக்கும். யூ கேன் கோ அண்ட் கிளிக் இட் அவுட் அண்ட் யூ கேன் ரீச் மீ ஃபார் த பர்சனல் ரீடிங். டேரோனா என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃபார் தி ஜென்ரல் ரீடிங் ஏரியஸ் பீப்புளுக்கு. ஜென்ரல் ரீடிங் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது ரெசோனேட் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ரெசோனேட் சில பேருக்கு ஆகலாம், ஆகாமையும் கூட இருக்கலாம். பிகாஸ் எவ்ரி எனர்ஜி இஸ் டிஃப்ரெண்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு புக் அ ரீடிங். ஓகே, any doubts you can message and ask me. Okay, let's do it for the people of Aries. Okay, நான் அதை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, what are the challenges, what is the overall energy, recent past, current energy, immediate future என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, what is the overall energy, what is the recent past, current energy and the immediate future for the people of Aries. Okay, what is the overall what is the recent past, current energy and the immediate future. What of masculine energy in the present situation? What's the overall energy? Show me the overall energy for this Aries people. What is the overall energy? What's the overall energy? ஏசி போட்டும் வெயில் தாங்கலை, நல்லா இருக்கு. Started. Okay, what's the overall energy for the people of Aries, please? Knight of Swords. Okay, overall energy very furious, very impulsive working. Overall energy அப்படி தான் வந்திருக்கு. What is the challenges for the month of May? What is the challenges going to be for the Aries for the May month? ஸோ என்ன மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஓவரால் எனர்ஜி இஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, வாட் டஸ் இட் டினோட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் எனர்ஜி இஸ் வெரி ஃபியூரியஸ், ரொம்ப ஸ்பீடப்பாக பண்ணுறது, ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது, நாட் நோயிங் த டெஸ்டினேஷன் ஆர் நாட் அனலைசிங் சம்திங் வெரி ப்ராப்பர்லி அண்ட் யூ ஆர் டூயிங் சம்திங். அதுதான் பார்த்துட்டிங்கன்னா நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். திஸ் இஸ் வாட் இட் டினோட்ஸ் மீ ஃபார் த ஓவரால் எனர்ஜி. பட் ஒன்ஸ் அகேன், சேலஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச 3 of Wands. You are planning something, or yes, you are planning something, or like for some of the guys you are தூரமாக இருக்கிறது, distance is that challenge for some people. Yes, most probably distance is for some of the people, and most probably is like you are planning something, but you cannot able to execute it. That is the biggest challenge is going to be for the people of Aries. நம்ம clarify பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு பார்க்குறச்ச 2 of Swords, 4 of Swords and 3 of Cups. blindfoldedly there is நிறைய stagnant energy இருக்கு. Again I'm telling you, this is a general reading. நிறைய ஸ்டாக்னேஷன் இருந்திருக்கு. பட் ஈவன் தோ யூ ஹாவ் டேக்கன் எனஃப் ரெஸ்ட்,
Okay, you have been like tired or something. You have been in your own world. You are doing your own business. Business in the sense you are enjoying with your friends, family reunion or marriages. Something would have been happened in the recent past. பட் அட் த சேம் டைம் நிறைய ஸ்டாக்னேஷன்ஸும் என்னால் வந்து பார்க்க முடியுது. பிளைண்ட் ஃபோல்டடாக வந்து இருந்திருக்கீங்க. ஐ மீன் ஐ ஃபீல் லைக் யூ ஆர் நாட் தட் ஆக்டிவ் அப்படின்னு வந்து தோணுது எனக்கு. யூ ஜஸ்ட் யூ ஹேவ் பீன் ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். ஐ மீன் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி தான் வந்து ரீசன்ட் பாஸ்டில் வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. வெரி ரிலாக்ஸிங் இது வந்து என்னால் வந்து வந்து பார்க்க முடியுது. லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது. பட் இந்த கரண்ட் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ குட் சென்ஸ் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யர் கேரியர் மோரோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. Yes, you are concentrating on your career mode, you are trying to make more money, you are trying to take overall risk, you are trying to make it the stability in your career அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. Right now you are concentrating more and more on career because all your friends are all done. Now it's a time to take concentrate on your career அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. And the immediate futureல வந்து பார்க்குறச்ச Tower, Knight of Cups and the Ten of Wands. Unexpected sudden change is definitely going to happen. Okay, and new romance for some of the people. For some of the people you're going to take overburden, overwork. It's going to be that. That's why I think you have enjoyed most enjoyable moments, relaxing moments alla mudinjadu. But in the current energy it's you're starting it again, because I could see the challenges is planning, right? Planning, looking out what you have to do, அந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது. That is a sudden change is going to happen. So I just want you to be very careful because everything is going to get சடனாக ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும், எல்லாம் கொலாப்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கும் இமீடியட் ஃப்யூச்சரில். And you will be getting offer. For some of the people you will be getting new proposals. And at the same time I would feel like I don't know whether you would accept that proposals because you are going to consider that as a overburden. எங்கள் டைமில் அந்த மாதிரி. Okay, let's see why the Three of Wands is here as a challenge for you. Okay, why the Three of Wands is here as a challenge for the people of Aries. Why the Three of Wands is here. Why the Three of Wands is here. ஐ குட் சென்ஸ் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் ரெண்டு தடவை வந்திருக்கு. ரீசன்ட் பாஸ்ட்லேயும் இருக்குது, சேலஞ்சஸ்லேயும் வந்து இருக்க போகுது. தேர் இஸ் அ நியூ சைக்கிள் இஸ் ஹேப்பனிங். ஓகே, நியூ சைக்கிள் இஸ் ஹேப்பனிங். யூ ஆர் பிளானிங் சம்திங். Either you are offering something to someone and they are not going to accept that. Okay, and the planning பண்ணுறதுல or something like looking out for something, it is not going to be on your favor. Not going to be on your favor. That is what I could see. You need to be a little bit patient when it comes to that, because if it's not going to happen very very soon. So what are the challenges if you are planning, if you are going you are planning to go somewhere, or if you are planning to start something new, it's not going to happen in your favor very soon. But keep trying it, don't lose hope. Okay, why the Two of Swords is here in the recent past? Why the Two of Swords is here in the recent past? Why the Two of Swords is here in the recent past? பாருங்களேன், two blindfolded things. தெரியுதா?
8 of swords blindfolded-ஆ இருக்கு, இதுவும் blindfolded-ஆ இருக்கு. You're limiting, you have limited your thoughts, you have been, most of the people are resting in, they are in a resting mode in the recent past. You have been thinking about something old, like பாதி பேர் வந்து பாஸ்டில் பற்றி நினச்சிட்டே வந்து இருந்திருக்கலாம். Some of the people, or some of the people you would have met your friends and you have been enjoyed with them, அந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது. பட் சம்திங் லைக் தட் நிறைய ஸ்டாக்னன்ட் எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. யூ ஹவ் லிமிட்டட் யுவர் செல்ஃப் நாட் டு இன்வால்வ் இன் எனி திங் in the recent past. Why the Four of Swords is here? Why the Four of Swords is here? நிறைய பேருக்கு பயம், லாட் ஆஃப் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ யூ ஹவ் took a break அப்படின்ற மாதிரி கூட. Why the Four of Swords is here? Four of Swords is clarified by the Ten of Cups, Nine of Swords and the Eight of Pentacles. Most of the people, you know, like you have been trying to work out with you have spent most of your time, or you have been trying to work out with your family members. You have spent most of your time with your family members. அந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது என்னால். Why the Three of Cups is here? Why the Three of Cups is here? You are trying to work out something. You have tried your best to work out something with your people, with your family members, because Four of Swords with the heart. You see? Three of Cups is clarified by the Four of Pentacles, Knight of Pentacles and the Seven of Cups. Okay, lot of emotions I could see here, lot of emotions, lot of slow process. நான் சொன்னேன்ல, you are in a normal lethargic mode அப்படின்ற மாதிரி. So you are not rushing towards money or something. You took your time. You took your time for yourself. Like, no, I don't want to rush. Let it be like I wasn't because this is a time to enjoy with family or enjoy with a very close to people. At the same time, you have limited yourself. வெளியாட்கள் கூட இருக்கிறத விட you have limited yourself in the recent past. King of Wands, current energy எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். Because again I could sense a lot of it, but you are trying to concentrate more on your career now. Why the King of Wands is here? Why the King of Wands is here? Why the King of Wands is here? Why the King of Wands is here in the current energy? இது எனக்கு என்ன எப்படி எடுத்துக்கிறதுனே வந்து தெரியல. Most people are taking risk. Most people have met your soulmates, or you have been friendship reunion or friendship union அந்த மாதிரி, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், நியூ பார்ட்னர்ஷிப் நிறைய வந்து அது வந்து என்னால் இங்கே வந்து சென்ஸ் பண்ண முடியுது, நிறைய சென்ஸ் பண்ண முடியுது. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் த குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிறச்ச, you guys want to be together. At the same time, there was so many unhealthy relationship between you two people. You have to sit and you have to work it out regarding on that. ஒர்க் வைஸ் வர்றச்ச கிங் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்குது, குயின் ஆஃப் வாண்ட்ஸும் என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. வெரி பிளெஸ்ட் ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் would have got into a relationship or something, but I could sense some people would feel like you are in trap. Some people would feel like you are in unhealthy relationship. So sit and talk to work it out. Okay,
நியூ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிறைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் as I told you right, நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது. 3 of Wands இருக்குது. வாட் எவர் யூ ஆர் பிளானிங் தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அந்த மாதிரி. ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ வென் யூ டை அப் வித் அ நியூ பார்ட்னர் ஆர் சம்மன், டோன்ட் கெட் இன் டு ட்ராப். I just want you to don't get into trap. Why the Emperor is here? நிறைய masculine energy நான் இங்கே பார்க்க முடியுது. Why the Emperor is here? Why the Emperor is here? Emperor is clarified by Hierophant, 5 of Pentacles, and the 6 of Swords. Okay. Work-wise, some people presently are running out of money, or lack of money is there at the same time. Some people are moving on from one place to another, or trying to move on. அந்த மாதிரி என்னால் வந்து பார்க்க முடியுது. கேரியர் ரிலேட்டடாக என்னால் நிறைய பார்க்க முடியுது. மெனி பீப்புள் ஆர் லேக்கிங் மணி ஹியர். Because that's a challenge. It's not going to happen very soon. King of Pentacles. Why the King of Pentacles is here? Why the King of Pentacles is here? ஸ்டெபிலிட்டி இல்லை, அன்ஸ்டெபிலிட்டி பார்க்க முடியுது நிறையா மணி வைஸ் பார்க்குறச்சு. காம்படிஷன், லாட் ஆஃப் காம்படிஷன், நிறைய காம்படிஷன் வந்து பார்க்க முடியுது when it comes to money or something. Because King of Pentacles, Queen of Pentacles எல்லாமே வந்துருக்கு. சி ரிலேஷன்ஷிப்பில் I see like நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இருக்குது. But at the end you guys are good for each other. But when it comes to career wise, I could see lot of competition, politics அந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது. You are concentrating more on money related இது அந்ததும் வந்து என்னால் பார்க்க முடியுது. But whatever your it is, that is a long term போயிட்டு இருக்கு. Whatever you are fighting for in your career, in a job or sometime, that is going to be long term இருக்க போகுது. அது வந்துட்டு it's not going to end very soon அப்படின்ற மாதிரி. Politics and competition, you are giving your best but you are not getting any kind of recognition. ப்ரெசென்ட்டில் அப்படி தான் வந்து இருக்குது. Things at the same time, it's not going to work in your favor. Even if you get the offer, I don't think you will be happy. Any kind of offer, you will get it from your, either it is going to be a personal or either it's going to be a professional. Either you will say no or your opposite person will say no. The person you are approaching will say no. It's never going to work out on your favor. The challenge looks in that way. A lot of competition, politics, career wise, when you see a stagnant வந்து இருக்க போது, not going to say yes or not going to say no அந்த மாதிரி. Why the Tower card is here in the immediate future? Why the Tower card is here in the immediate future? Why the Tower card is here in the immediate future? Okay, Tower card is clarified by the 9 of Cups, Temperance, and the 10 of Pentacles. Okay. There is going to be a great change which is going to happen in your satisfaction
கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெட்டீரியலிஸ்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து இருக்கிறதுக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு give a great shock and change, a sudden change which is definitely going to happen in the immediate future. And also I want you to be very careful when you're dealing, when you're communicating with your family members also. And dealing with money, I just want you to be very careful. Financial wise, when it comes to family members, I think அதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக போதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. Knight of Cups. Why the Knight of Cups is here? Why the Knight of Cups is here? Can expect the more unexpected change in the immediate future. Why the Knight of Cups is here? டவர் மொமெண்ட் எங்கேயும் வந்திருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் கிளாஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு டவர் இருக்குது, மறுபடியும் இங்கே ஒரு டவர் வந்திருக்கு. நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் கோயிங் டு ஹேப்பன். You can gain a victory, you can expect a victory, but that's not going to give you the happiness. Give priority, I mean ப்ரியாரிட்டி பண்ணிவிட்டு ஆர்கனைஸ்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு அட்லீஸ்ட் அந்த சடன் சேஞ்ச், சடன் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வந்து யூ கேன் ஏபிள் டு ரிலீஃப் அ பிட். ஓகே, இஃப் நாட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் வில் ஹர்ட் யூ வில் கெட் ஹர்ட் மோர் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு தோணுது. அட் த சேம் டைம் ஓகே, 10 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல யுவர் ஓவரால் எனர்ஜி இஸ் வெரி ஸ்பீடு, ரொம்ப இம்பல்சிவாக வந்திருக்கேன், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது. At the same time, for the lovers வந்து பார்க்குறச்ச I could see lot of reconciliations. பிரிஞ்சிருந்தவங்க ஆர் பேட்சப்புக்கு வந்துட்டு சண்டை போட்டுருக்கவங்க, நம்ம சில்லியாக சண்டை போடுவோமே, அதுக்கு கூட வந்துட்டு நிறையா செய்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. பட் you look very boring, at the same time you look very frustrated, or you look very you don't know whether to what to do next. Even someone is there for you, if they are trying to give you something, trying to boost you up, you have completely lost interest, or completely you felt boring because there is a lot of unexpected change it's happening regarding your recognition, regarding everything. It's going to bring a great change. For some of the people it's going to be very positive, but some of the people it's going to be very negative, upside down அப்படியே வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு சடனாக வந்து நெகட்டிவாக மாறும், சடன் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக வந்து சடன் பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்கும். பட் அந்த நல்லதோ வந்து கெட்டதோ இட் வில் லைக் இட் வில் மேக் யூ டயர்ட், இட் வில் லைக் ஐயோ முடியல அந்த மாதிரி. I could sense that lot of burden I could see here. Next unexpected everything is happening அப்படின்ற மாதிரி. Advice for the people of Aries, advice for the people of Aries, advice for the people of Aries. Okay, whatever it is, do not think anything about the past, just try to move on and be careful about any kind of betrayal or any kind of stabbing, backstabbing. Even I just advise you to do not talk anyone about to anyone. Okay, be careful about when you're dealing with people, because I could sense some loss here. Okay, new beginning will be there, new beginning will definitely will be there, but for that sense you need to move on
and forget about the past. To move on, you have to forget about the past. Okay, sudden changesnala, I don't know, maybe some people would be betraying you. In career, I think நிறையா வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ கூட இருக்கிறவங்களே வந்து நிறையா வந்து பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி வெரி கேர்ஃபுல். இட் லுக்ஸ் வெரி நார்மல், ஸ்டாக்னண்ட், ரொம்ப கிரேட்டான கார்ட்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இட்ஸ் ஜென்ரல் ரீடிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஃபார் யூ, ஃபார் த பீப்புள் ஆஃப் ஏரிஸ். இட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.